ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டில் 634 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் ரபி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மலையாள நாளிதழான கேரளா கௌமுடி மக்கள் தொடர்பில் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்காக மதீனாவில் சிறப்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளர் திரு சந்திரசேகர் குமார் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தை செமி கண்டக்டர் உற்பத்தி மையமாக மாற்றும் நோக்கில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பொதுத் தேர்தலை பார்வையிட பார்வையாளர்களை அனுப்புவதில்லை என்று ஐநா முடிவு செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 2ஆம் தேதி நிலவரப்படி 634 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் ராபி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த பரப்பளவு கடந்த ஆண்டை விட 16 லட்சம் ஹெக்டேர் அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது. பயிர்கள் நன்றாக வளர்ந்து வருவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் 312 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கோதுமையும், 42 லட்சம் ஹெக்டேர் நெல்லும், 140 லட்சம் ஹெக்டேரில் பருப்பு வகைகளும் நடவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் 55 லட்சம் ஹெக்டேருக்கு அதிகமான பரப்பிலும், எண்ணெய் வித்துக்கள் 86 லட்சம் ஹெக்டேர் பரப்பிலும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மலையாள நாளிதழான கேரளா கௌமுடி மக்கள் தொடர்பில் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். இந்த நாளிதழின் கோட்டயம் பதிப்பு தொடங்கப்பட்டதன் 25வது ஆண்டு விழாவில் பேசிய அவர், முன்னணி மலையாள நாளிதழான கேரளா கௌமுடி அதன் நம்பகத்தன்மையில் எவ்வித சமரசத்திற்கும் இடமின்றி இதழியல் நெறிமுறைகளை பேணி காத்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பத்திரிகையாளர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே டாக்டர் எல். முருகன் கோட்டயத்தில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பியல் கல்வி நிறுவனத்தை பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்காக மதீனாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகளை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளர் திரு சந்திரசேகர் குமார் ஆய்வு செய்துள்ளார். இந்த ஆண்டு புனித பயணம் மேற்கொள்வோருக்கு மதீனாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தங்குமிடம், மருத்துவ உதவி மற்றும் யாத்திரையை பத்திரமாக நிறைவு செய்வதற்கான வசதிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டார். இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்கு வெளிப்படையான, மேம்பட்ட மற்றும் டிஜிட்டல் சேவைகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஹஜ் சுவிதா செயலியின் சிறப்பு அம்சங்களையும் அவர் பாராட்டினார். சவுதி அரசு அதிகாரிகளுடன் இணைந்து இந்த பணிகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சந்திரசேகர் குமார் ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் உள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் நினைவுச் சின்னங்களை சுற்றுலா பயணிகள் வெளிப்படையான டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் பல்வேறு செயலிகள் வாயிலாக பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 170க்கும் அதிகமான சுற்றுலா தலங்களில் டிக்கெட் நடைமுறை ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் இந்த இடங்களை டிஜிட்டல் பொது சேவைகள் வாயிலாக சிரமமின்றி எளிதில் பார்வையிடலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. டிஜிட்டல் முறையில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் இந்தியர்களுக்கு தலா ₹5, வெளிநாட்டு பயணிகளுக்கு ₹50 தள்ளுபடி வழங்கப்படுவதையும் கலாச்சார அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புத்தொழில் ஊக்குவிப்பு தளமான வேவ் எக்ஸ் ஊடகம் பொழுதுபோக்கு, ஒலிபரப்பு மற்றும் தொலைத்தொடர்பு சார்ந்த தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக தில்லி IITயின் புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப மாற்றத்திற்கான அறக்கட்டளையுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சய் ஜாஜூ, ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு தொழில்நுட்பம் குறித்த புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு உந்து சக்தியாக வேவ் எக்ஸ் திகழ்வதாக கூறினார். ஏற்கனவே உள்ள தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலேயே புதிய செயலிகளை உருவாக்கும் கண்டுபிடிப்பாளர்களின் பணியை இந்த தளம் விரைவுபடுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வேவ் எக்ஸ் நிகழ்ச்சிகளை விரிவுபடுத்துவதற்கான ஒத்துழைப்பில் தில்லி IITயின் அறக்கட்டளை உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு சஞ்சய் ஜாஜூ தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உத்தரப்பிரதேசத்தை செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக மாற்றும் நோக்கில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. லக்னோவில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இத்துறையில் 3000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க ஏதுவாக ஊக்கத்தொகை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில நிதியமைச்சர் திரு சுரேஷ்குமார் கண்ணா, வட்டி தள்ளுபடி, பணியாளர்களுக்கான செலவுகளை திருப்பி அளித்தல், மாநில சரக்கு மற்றும் சேவை வரியில் இருந்து 10 ஆண்டு காலத்திற்கு விலக்களித்தல் உள்ளிட்ட சலுகைகள் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டதாக கூறினார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வரையிலான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திருப்பி அளிக்கப்படுவதோடு மின்சார கட்டணத்தில் 10 ஆண்டுகளுக்கு யூனிட்டுக்கு 2 ரூபாய் குறைத்து வசூலிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். குரு தேக் பகதூரின் வாழ்க்கை, தியாகம் மற்றும் நற்பண்புகள் அனைவருக்கும் பொதுவானது என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். திரு தேக் பகதூரின் 350வது நினைவு தினத்தையொட்டி தில்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற சிறப்பு விவாதத்தில் பேசிய அவர், தேக் பகதூரின் உழைப்பு குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கோ அல்லது காலகட்டத்திற்கோ மட்டும் பொருந்தக்கூடியது அல்ல என்றார். முன்னதாக தில்லியில் நீதிமன்ற கட்டணங்களை குறைக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை தில்லி அமைச்சர் திரு பர்வேஷ் சாஹிப் சிங் பேரவையில் அறிமுகப்படுத்தினார். தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்ட படிப்புகளில் சேருவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி நிறுவனத்தில் மாணவர்களுக்கான கல்விக் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் பலன் 2026-27ஆம் கல்வியாண்டில் வடிவமைப்பு, மேலாண்மை மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதிக்குள் விண்ணப்பிப்போர் தாமத கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நுழைவுத் தேர்வு நாட்டில் உள்ள 102 நகரங்களில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் ஜவுளி அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தின் மதுரை மண்டலத்தில் கடந்த ஆண்டு 1,77,603 பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு வசந்தன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மண்டலத்தில் பாஸ்போர்ட் கோரி கடந்த ஆண்டு 2,97,000க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வரப்பெற்றதாக கூறினார். மேலும் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை மூலம் 900க்கும் அதிகமானோர் பயன்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாதாரண பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்த 2 முதல் 11 நாட்களுக்குள்ளாகவும், தட்கல் பாஸ்போர்ட் விண்ணப்பித்த ஓரிரு நாட்களில் வழங்கப்படுவதாகவும் திரு வசந்தன் தெரிவித்தார். பங்களாதேஷ் பொதுத் தேர்தலை பார்வையிட பார்வையாளர்களை அனுப்புவது இல்லை என்று ஐநா முடிவு செய்துள்ளது. செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபேன் துஜாரிக், அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள பங்களாதேஷ் தேர்தலுக்கு ஐநா பொதுசபையும் பாதுகாப்பு கவுன்சிலும் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே பார்வையாளர்களை அனுப்ப முடியும் என்றார். எனினும் டாக்காவில் உள்ள ஐநா அலுவலகம் பங்களாதேஷ் அரசுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே வெளிநாட்டு பார்வையாளர்களை நீண்டகாலம் தங்க அனுமதிப்பது என்ற பங்களாதேஷ் தேர்தல் ஆணையத்தின் திட்டத்திற்கு அந்நாட்டின் பல்வேறு அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. வெனிசுலா அதிபர் திரு நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடிப்பதற்காக அமெரிக்க படைகள் நடத்திய ராணுவ தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. பாதுகாப்புப் படை வீரர்கள் மட்டும் 24 பேர் உயிரிழந்ததாக வெனிசுலா ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச நெறிமுறைகளுக்கு முரணானது என்று கூறியுள்ள வெனிசுலா அட்டர்னி ஜெனரல் தெரேக் வில்லியம் இதுகுறித்து விசாரணை நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். இதேபோன்று வெனிசுலாவில் பணியாற்றிய கியூபா ராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் 32 பேரும் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டிகள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகில இந்திய கால்பந்து சம்மேளன நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமாக செப்டம்பர் மாதத்தில் தொடங்கும் இப்போட்டிகள் 6 மாதம் தாமதமாக அடுத்த மாதம் தொடங்க இருப்பதாக குறிப்பிட்டார். இப்போட்டியில் மோகன் பகான், ஈஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட 14 அணிகள் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 634 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் ராபி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மலையாள நாளிதழான கேரளா கௌமுடி மக்கள் தொடர்பில் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.
இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்காக மதீனாவில் சிறப்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளர் திரு சந்திரசேகர் குமார் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தை செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக மாற்றும் நோக்கில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பொதுத் தேர்தலை பார்வையிட பார்வையாளர்களை அனுப்புவதில்லை என்று ஐநா முடிவு செய்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.